Hey guys, in this reading நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு நோ கனெக்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க இல்லை ஒரு பிரேக்கப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ லெட் சி தட் லைக் யாருக்கு வந்து லைக் அந்த ஒரு ரிக்ரெட்னஸ் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு அண்ட் தென் எது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா இல்லை உங்களோட பர்சன் உங்களை நினச்சி வந்து மிஸ் பண்ணுறாங்களா சில விஷயத்தில் அவங்க வந்து ரிக்ரெட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்றத பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் பேஷனாக வந்து பார்க்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி அவங்களோட எனர்ஜிஸ்மே நம்ம இதில் வந்து கவர் பண்ணலாம். வென் கம்ஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ்மே நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ரீடிங் ஸோ கைஸ் கமர்ஷியல் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. அண்ட் as well as இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும் அண்ட் அவங்களோட லைஃபுக்காக ஒரு ப்ரொஃபைல் எடிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் இன் த ஹைப் ஆப்ஷன்ஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். I can see here lot of multiple energies இங்கே வந்து இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து லைக் ஒரு செட் பை செட்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அதில் வந்து எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் வந்து விட்டுடலாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு மல்டிபிள் செட்ஸ் இங்கே நான் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா, ஒரு ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ யூனிவர்ஸ் மேலே நிறைய ஒரு சில ஹோப் நீங்கள் வச்சுருக்கீங்க. யூனிவர்ஸ் மேலே நிறைய அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யுது. நிறைய விஷயத்தில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் வந்து என்ன அப்படின்னா நிறைய கஷ்டத்தையும் காயத்தையும் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கும். நிறைய விஷயத்தில் வந்துட்டு ரொம்பவே வந்து உடஞ்சி போயிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்னால. ஏன்னா இங்கே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக வந்து இருந்திருக்கும். சில பேருக்கு ரொம்ப வருஷம் பழகின ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட வந்து இருந்திருக்கலாம். அண்ட் ஒரு சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆன அந்த சுச்சுவேஷன்ஸில் உங்களோட ஃபேமிலிலையும் ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் ஏதாவது வந்து இருந்திருக்கலாம். அப்போது ஃபேமிலிலையும் ஒரு பாதிப்பு வருது, ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கிறப்போ அந்த மூமெண்ட்டை நீங்கள் வந்து கொண்டு போன அந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னியாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். நிறைய நேரத்தில் வந்து திங்க் பண்ணியிருந்திருப்பீங்க, நான் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு பர்சனாக வந்து இருக்கேன், ஒரு குட் ஹியூமன் பீங்காக நான் வந்து இருக்கேன், அப்படின்னு எனக்கு ஏன் கடவுள் என்னோட லைஃப்ல இவ்வளோ கஷ்டத்தையும் இவ்வளோ காயத்தையும் எனக்கு ஏன் கூட வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஏன்னா அந்த மூமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு பெருசா ஏதோ ஒரு இடிஞ்சு விழுந்த மாதிரி தான் இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு உங்களோட லைஃப்ல. ஸோ ஏன் வாழ்றேன், எதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு சர்டன் விஷயம் வந்து என்ன உங்களை ரொம்பவே வந்து யோசிக்க வச்சிருக்கலாம் அந்த மூமெண்ட்ல. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ ஸோ உங்களுக்கு அகெயின் நீங்கள் வந்து யூனிவர்ஸ் மேலே ஒரு ஹோப் வச்சிருக்கீங்க, யூனிவர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஸோ என்னைக்காவது இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து மாறிடாதா, என்னைக்காவது நான் எதிர்பார்க்குற மாதிரி இந்த சுச்சுவேஷன்ஸ்ல ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு பாசிட்டிவான ஒரு சின்னதாக கூட எனக்கு ஒரு லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் வந்துடாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்போட தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. ஸோ டே பை டே நீங்கள் அதுக்குரிய ஒரு சில ப்ரேயர்ஸோ ஒரு சில ஹீலிங் ஒர்க்ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கேசஸ்ல வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் எல்லாமே வந்து இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா, ஸோ யூ ஹாவ் த யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ், யூ ஹாவ் தட் பிளெஸிங்ஸ் இன் யுவர் லைஃப். பட் சில விஷயத்துல நம்ம வந்து பார்க்கும்போது லைக் அந்த ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னியுமே நீங்கள் வந்து கோ த்ரூ ஆகிட்டு வந்திருப்பீங்க. ஒரு பக்கம் ஆனால் ஒரு உண்மை தான் உங்களுக்கு வந்து தெரியுது. ஒன் சைட் ஆஃப் திங்ஸ் தான் உங்களுக்கு நீங்கள் இப்போதைக்கு வந்து பார்க்குறீங்களோட லைஃப்ல. அதுவே நம்ம வந்து பார்க்குறப்ப அதர் சைட் நம்ம வந்து பார்க்கும்போது அதில் இன்னும் வந்து உங்களுக்கு அது விசிபிளாக வந்து இல்லை. நீங்கள் போகிற அந்த ஒரு பாத்துவே ஜஸ்ட் ஒரு ஒன் சைட் ஆஃப் பாத்தே மட்டும் தான் நீங்கள் வந்து போகிறீங்க. உங்களுக்கு அதர் பேக் சைடில் என்ன நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு இன்னும் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு அது வந்து ரிவீல் பண்ணலை. அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு தெரியாது. ஓகேங்களா, ஸோ யூனிவர்ஸ் ஹாவ் சம் பிளான். உங்களோட லைஃப்பை நம்ம வந்து பார்க்கும்போது யூஎஸ் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அ பிளான். அவங்களுக்கு ஏதோ ஒரு சில பிளான் வந்து உங்களோட லைஃப்பை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, அண்ட் இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ரைட் நோ உங்களுக்கு வந்து ஒன் செட் ஆஃப் விஷயம் ஒரே இப்போ நீங்கள் போகிற அந்த டைரக்ஷன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் போகிற அந்த லைஃப் பார்த்தது ஒரு மாதிரி டஃப்பான ஒரு ஜேர்னியாக இருக்கட்டும், நீங்கள் இப்போதைக்கு அதை மட்டும் தான் வந்து பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆஃபர்ஸ் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வர போகிறீங்க, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸாக இருக்கட்டும், அது எதுவுமே உங்களுக்கு இப்போதைக்கு வந்து தெரியல. அது ஒரு மாதிரி மறைச்ச மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். எந்த ஒரு கிளாரிட்டியுமே வந்து இருந்திருக்காது. வென் கம்ஸ் டு லைஃப் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறப்ப நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் அ பீப்புள், நெகட்டிவ் மைண்ட் செட், ஸோ சுற்றி இருக்க சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவாக உங்களுக்கு இருக்க மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நிறைய நேரத்தில் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு சில தாட்ஸுமே உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்போ இல்லை உங்களோட ஃபியூச்சரை வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து மற்றவங்க அந்த மாதிரி உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க யாருமே அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன்றாங்க. ஸோ லைக் எதா இருந்தாலும் லைக் நீங்கள் தான் வந்து அதை ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு ஒய்டாக நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க. உங்களோட மைண்ட் செட் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக ரொம்ப மெச்சூராக நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட நீங்கள் திங்க் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்க அந்த மாதிரி வந்து யோசிக்க மாட்டாங்க. உங்களோட யோசனை வேற மாதிரி இருக்கும், அவங்க யோசிக்கிற விதம் வேற மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் வந்து லைக் ஒரு
எப்படி சொல்றதுன்னா, லைக் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்க கரெக்ட்டா வந்து கெஸ் பண்றீங்க. கரெக்ட்டா வந்து அந்த ஒரு நாலேட்ஜ் உங்களுக்கு வந்து இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா, உங்க சுத்தி இருக்க சரவுண்டிங்ஸ் அந்த மாரி வந்து இல்ல. உங்க சுத்தி இருக்க சரவுண்டிங்ஸ்னாலே நீங்க பாதி நெகட்டிவா தான் இங்க வந்து ஆயிட்டுருக்கீங்க. ஓகே. ஸோ இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ ரிலேஷன்ஷிப் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட பெர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப, அவங்க சில விஷயத்துல வந்து இன்னுமே வந்து என்னன்னா, லைக் ஒரு கோவமா வந்து இருக்கலாம். அண்ட் அதே மாரி என்ன அப்படின்னா, சில விஷயத்துல இவங்க இன்னுமே அந்த ஒரு கிரட்ஜஸ் வச்சுட்டே தான் வந்து இருப்பாங்க. சில நேரத்துல நீங்களா போய் கம்யூனிகேட் பண்ணா கூட அவங்க உங்கள வந்து இக்னோர் பண்ணலாம். உங்ககிட்ட வந்து கோவப்படுற மாரி வந்து பிஹேவ் பண்ணலாம். உங்க உங்க நீங்க ஏதாவது பேசுறீங்க அப்படின்னா, உங்கள வந்து லைக் ஒரு மாரி எரிச்சல் படுத்துறதும், அந்த மாரி சில விஷயம் வந்து அவங்க பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அவங்க சைட்ல வந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டா அந்த ஒரு ஹேட்டிங் அந்த அந்த அவங்க வெறுக்கிற மாரி பிஹேவ் பண்றது என்னவோ, அதுதான் நீங்க வந்து கன்டினியூவா வந்து பார்த்துட்டே இருப்பீங்க. பட் இங்க நீங்க ரொம்ப வந்து ஒரு மெச்சூரான ஒரு பெர்சனா இருக்கீங்க. பிளஸ் உங்களோட லைஃப்ப நீங்க வந்து டேக் கேர் பண்றீங்க. இவ்ளோ பிரச்சனை இருந்தாலும், ஸ்டில் யுனிவர்ஸ் மேல அந்த ஒரு ஹோப் போட்டுட்டு, யுனிவர்ஸ்ட்ட வந்து லைக் அந்த ஒரு ஹீலிங் எனக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். என்னோட லைஃப்ல அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் வரும். அப்படின்ற விஷயத்தையும் நீங்க மனசுல இவ்ளோ ஒரு அழுத்தமான ஒரு சிச்சுவேஷன்ஸா இருந்தா கூட, நீங்க உங்களோட லைஃப்ப நீங்க நல்லபடியா வந்து டேக் கேர் பண்றீங்க. அண்ட் உங்களோட லைஃப்பயுமே நீங்க வந்து கரெக்ட்டான வேல வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. ரிலேஷன்ஷிப் லாக் ஆகுது, லைஃப்ல சில விஷயம் லாக் ஆகுது அப்படின்றதுக்காக உங்களோட கரியர நீங்க வந்து நீங்க அத விடல. உங்க கரியரையுமே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. நீங்க வேல பார்க்குற இடத்தையும் நீங்க வந்து வேல பார்த்துட்டு தான் வந்து இருக்கீங்க. ஸோ அதுல எந்த ஒரு குறையுமே இல்லாம உங்க லைஃப்ப நீங்க வந்து டே டூ டே லைஃப் நீங்க வந்து ப்ராப்பர் வேல வந்து ரன் பண்றீங்க அப்படின்ற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த கேஸஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறப்போ, திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்பிள். செகண்ட் செட் ஆஃப் பீப்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் திஸ் பிரேக் உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் இந்த பிரேக் நடந்ததுக்கப்புறம், மேபி உங்க பெர்சன் வந்து வேற யாராவது வந்து மேரேஜ் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். நீங்க இந்த பெர்சன் கிட்ட வந்து லைக் அந்த ஒரு லைஃப்ப நீங்க வந்து எதிர்பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த பெர்சன் வந்து உங்கள சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பெர்சன் வந்து என்னன்னா லைக் நீங்களும் இவங்களும் தான் வந்து சேர்ந்து அந்த ஒரு நல்ல ஒரு மேரிட்டல் லைஃப் வந்து வாழணும் அப்படின்ற மாரி நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல அந்த ஒரு பிரேக்கப்பான ஒரு சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல, அந்த வித்தின் சம் மந்த்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நீங்க பிரேக்கப் ஆகுது அப்படின்னா, ஒரு அந்த ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்குள்ளேயோ, இல்ல அந்த 4 டூ 5 மந்த்ஸ்குள்ளேயோ உங்க பெர்சன் வந்து வேற யாராவது வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கும். இவ்வளோ சீக்கிரம் அந்த பெர்சன் மூவ் ஆன் ஆயிட்டாங்களா? இவ்வளோ சீக்கிரம் இவங்க வேற ஒருத்தவங்கள போய் மேரேஜ் பண்ண போயிட்டாங்களா? அப்படின்ற மாரி அது உங்கள ரொம்ப நெறைய விஷயத்துல இன்னும் வந்து யோசிக்க வச்சிருக்கும் உங்களுக்கு. பட் எய்தர் நீங்க வந்து செட் 1 இருந்தாலும் சரி, செட் 2 இருந்தாலும் சரி, அண்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஃபார் செட் 1 பீப்பிள் வென் கம் பேக் டு த செட் 1 பீப்பிள், தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ சான்சஸ். உங்களுக்கு ஒரு சில விஷயத்துல வந்து வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பி யுனிவர்ஸ் த்ரூ இந்த பெர்சன் உங்களோட லைஃப்ல வந்து வரலாம். ஏன்னா நீங்க இந்த பெர்சன வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. இந்த பெர்சன் கூட அந்த ஒரு நல்ல நல்ல லைஃப் வந்து உருவாகணும், அமையணும் அப்படின்ற மாரி நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. ஸோ அந்த லைஃப் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு வந்து யுனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்பிள். செகண்ட் திங் நம்ம வந்து இங்க வந்து அட்ரஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, இன் கேஸ் ஏதாவது வந்துட்டு லைக் தேர்ட் பார்ட்டி அப்படின்னு ஏதாவது இருந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஸோ இந்த பெர்சன் அந்த தேர்ட் பார்ட்டிய விட்டு விலகி வரதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ உங்கள இவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த ரீயூனியன் அப்படின்ற விஷயம் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து பார்க்குறேன். தேர்ட் திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் த செட் 2 பீப்பிள் தேர்ட் திங். இப்போ அவங்க நான் சொன்ன மாரி தான். அவங்க இப்போ ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பிரேக்கப் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், அவங்க வேற ஒரு பார்ட்னர வந்து தேர்ந்தெடுத்துட்டு, அவங்க வேற ஒருத்தவங்கள வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யூ ஹேவ் டூ எண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப். நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப எண்ட் பண்ணி தான் ஆகணும். லைக் திருப்பி இந்த பெர்சன் மேல இருக்க அந்த ஒரு கிரேஸா இருக்கட்டும், திருப்பி அந்த பெர்சன பத்தின ஒரு சில தாட்ஸா இருக்கட்டும், அந்த மாரி விஷயத்துல வந்து நீங்க வந்து விலகி வரது தான் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் யூனிவர்ஸ் கிவ் யூ அண்ட் சம் அதர் சான்சஸ். உங்களோட வாழ்க்கையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களுக்குன்னு ஒரு பெர்சன் இருப்பாங்க இல்லையா? அவங்கள உங்களுக்காக வந்து கண்ல காட்ட தான் வந்து செய்வாங்க. ஓகே. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் நீங்க எதிர்பார்க்குற மாரி நல்ல விதத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா வந்து போகும். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் ஹீல் ஆயிக்கோங்க. ஸோ அந்த ஒரு ரைட் டைம், அந்த ஒரு ரைட் மூமெண்ட் வரும்போது, கண்டிப்பா உங்களுக்குரிய ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். ஒரு விஷயம் வந்து நான் செட் 2 பீப்பிள்க்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்டின்னா, எனக்குரிய ஒரு ஜஸ்டிஸ் எனக்கு வந்து கிடைக்கணும். நான் என்ன இந்த பெர்சன் வந்து தனியா இந்த மாரி தவிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க வேற ஒரு வாழ்க்கைய வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. ஆனா நான் இன்னுமே அதே இடத்துல தான் நான் நிக்கிறேன். இந்த பெர்சனுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவங்க என்ன வந்து இந்த மாரி இப்படி ஒரு துரோகம் செஞ்சுட்டாங்க. என்ன இந்த மாரி ஏமாத்திட்டாங்க அப்டின்ற மாரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்டின்னா, ஸோ கைஸ் உங்களுக்கு ஒரு 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 மருந்தா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்
விஷயம் என்ன, உங்க காயத்துக்கு மருந்தா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கும்போது, ஸோ பிரபஞ்சத்துல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ரைட்டான ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல வந்து அறிமுகமாகலாம். ஓகே. ஸோ இத ஏத்துக்கிறதோ, ஏத்துக்காம இருக்கிறதோ அது உங்களோட கையில தான் வந்து இருக்கு. நீங்க ஸ்டில் இந்த இந்த லூப்லயே நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ இந்த ஜஸ்டிஸ் வந்து லைக் நீங்க அந்த பர்ட்டிகுலர் பெர்சன்ட்ட தான் வந்து எதிர்பார்க்குறீங்க. அவங்களுக்கு அந்த கர்மா வரணும். ஸோ அவங்க நான் அனுபவிச்ச அந்த பெயின் அவங்க வந்து கோ த்ரூ ஆகணும் அப்படின்ற மாரி நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, டோன்ட் ட்ரை டூ பி இன் தட் லெவல். அந்த மாரி ஒரு சில நெகட்டிவிட்டியோட நீங்க வந்து இருக்காதீங்க. ஸோ ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்குறப்ப, உங்களுக்குன்னு ஒரு ரைட்டான ஒரு பார்ட்னர் உங்களோட லைஃப்ல வந்து அமையும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து யுனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு ரைட்டான ஒரு பெர்சன் கூட உங்கள வந்து சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்றத நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ சீக்கிரமாவே நீங்க இந்த விஷயத்துல வந்து ஹீல் ஆறீங்க. எவ்வளோக்குள்ள நீங்க வந்து ஹீல் ஆறீங்களோ, யூ கேன் டெஃபினெட்லி மீட் சம் நியூ பெர்சன். உங்களோட லைஃப்ல நீங்க கண்டிப்பா ஒரு நியூ பெர்சன வந்து நீங்க வந்து மீட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் நான் ஸ்டார்ட்டிங் ஆஃப் ரீடிங்லயே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸ்டார்ட்டிங் வீடியோ ஸ்டார்ட் ஆறப்ப நான் சொல்லியிருப்பேன். நீங்க ஒரு பக்கம் மட்டும் தான் பார்க்குறீங்க. ஸோ ஒன் சைட் ஆஃப் விஷயத்துல நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நமக்கு என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாரி அந்த ஒன் சைட் ஆஃப் வியூ மட்டும் தான் நீங்க வந்து பார்க்குறீங்க. பின்னாடி அடுத்த செகண்ட் செட்ல என்ன நடக்க போகுது, அந்த ஒரு செகண்ட் பாத்வே எப்படி போகுது அப்படின்றது உங்களுக்கு இன்னும் வந்து தெரியல. ஸோ உங்களோட செகண்ட் விஷயம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, எய்தர் இந்த பெர்சன் நான் அதையும் நான் கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாரி தேர்ட் பெர்சன்ஸ் இந்த மாரி மேரேஜ் அந்த மாரி இல்ல, நடக்கல அப்படின்னா, இந்த பெர்சனே உங்களுக்கு திருப்பி வரலாம். யுனிவர்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து குடுப்பாங்க. செகண்ட் சான்ஸ் குடுப்பாங்க. இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் உங்க பெர்சன் வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்ட்ரி ஆயிட்டாங்க, மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, தென் யூ ஹேவ் டு பி மூவ் ஆன் ஃப்ரம் திஸ். நீங்க இதுலருந்து மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். அண்ட் உங்களுக்குரிய ஒரு ரைட்டான ஒரு சோல்மேட் உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஜஸ்டிஸ் மாரி எனக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த சில விஷயத்துல இருந்து நீங்க வந்து கம் ஓவர் பண்ணி வந்தீங்க அப்படின்னாலே, நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில மூவ்மெண்ட் நீங்க வந்து எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த ஒரு எப்படி சொன்னா லைக் ஒரு ஒரு குழந்தை எப்படி ஒரு சந்தோஷமா வந்து இருக்குமோ, அந்த மாரி அந்த ஒரு ஹாப்பினஸோட நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க இருக்கலாம். ஓகே. ஸோ டோன்ட் ட்ரை டு பி லைக் அந்த ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல திருப்பி போய் கனெக்ட் ஆகணும் மட்டும் நீங்க வந்து எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம லைக் வென் கம்ஸ் டு உங்களோட ரிலேஷன்ஷிப்போட மெசேஜஸ்லயுமே நம்ம வந்து பாக்குறப்போ இந்த விஷயம் தான் நான் வந்து கிளியராகவே வந்து பார்க்குறேன். ஸோ உங்களோட பாஸ்ட் விஷயம் எதுவாக இருந்தாலும் அதுக்குரிய ஒரு கரெக்டான ஒரு பிளானிங் நீங்கள் வந்து எடுத்து வச்சு தான் ஆகணும். ஸோ நான் அதில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பாஸ்ட்ல அந்த பர்சன் யாரையும் மேரேஜ் பண்ணல அப்படின்னா, ஸோ அவங்கள நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, அவங்க திருப்பி வராங்க, அந்த மூமெண்ட்ல நீங்கள் அவங்கள ஏற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்கள வந்து ஏற்றுக்கலாம். இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் அவங்க வந்து வேற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யூ ஹேவ் டு பி மூவ் ஆன். அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சாய்ஸே. ஸோ தட் யூ கேன் அட்ராக்ட் அ நியூ பர்சன். உங்கள் லைஃப்ல நீங்கள் ஒரு நியூ பர்சனை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களோட லைஃப்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு வந்து தெரியல. அதனால தான் நீங்க எந்த ஒரு எப்படி சொன்னா எந்த ஒரு டிசிஷனுமே உங்களால வந்து எடுக்க முடியல. நிறைய விஷயத்துல வந்து தவறுறீங்க, நிறைய விஷயத்துல வந்து பதட்டப்படுறீங்க, நிறைய விஷயத்துல வந்து ஒரு பயம் இருக்கு. லைஃப் வென் கம்ஸ் டு தி ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாக்குறப்ப உங்களுக்குன்னு ஒரு பர்சன் யாரு கரெக்டா வருவா, லவ் அப்படின்றது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பல கேள்விகள் உங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யும். சில நேரத்துல வந்து நமக்கு ஒரு துணை வந்து ஒரு நல்ல பர்சனா நமக்கு வந்து ஒரு துணை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நீங்க ஆசைப்படுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ த்ரூ உங்களுக்கு ஒரு ஐடியா அண்ட் உங்களோட டவுட்ஸுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிகாஸ் யூனிவர்ஸ் வந்து தே ஆர் சீயிங் யூ. அவங்க உங்களை வந்து பார்க்க தான் செய்றாங்க. ஸோ அதுக்குரிய ஒரு பிளெஸிங்ஸா இருக்கட்டும், அது உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். உங்களோட கேரக்டர் அண்ட் உங்களோட பிஹேவியருக்கு அந்த ஒரு நல்ல குணத்துக்கு உங்களுக்குன்னு அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க தான் செய்யும். ஸோ உங்களோட ஹோப்பை நீங்க என்னைக்குமே வந்து விட்டுறாதீங்க. நீங்க எப்பயும் பண்ற அந்த ஒரு ஹீலிங் ஒர்க்ஸா இருக்கட்டும், நீங்க எப்பயும் பண்ற அந்த ஒரு ப்ரேயர்ஸா இருக்கட்டும், நீங்க தாராளமா நீங்க வந்து பண்ணுங்க. யார்கிட்ட பர்டிகுலரா வந்து ப்ரே பண்றீங்களோ அந்த பர்டிகுலர் எனர்ஜி கூட நீங்க எப்பயுமே வந்து கனெக்டடா நீங்க வந்து இருங்க. ஓகே. ஸோ பிகாஸ் யூ அட்ராக்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். உங்களுக்கு நிறைய அபண்டன்ஸ் கண்டிப்பா வரும் உங்களோட லைஃப்ல. நிறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். உங்களோட ஃபேமிலி விஷயத்துலயும் சரி, உங்களோட லைஃப்லயும் சரி, நல்ல ஒரு growth உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நியூ பர்சன் உங்களோட லைஃப்ல வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணும் போதும் சரி, ஸோ யூ வில் பி ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து நிறைய விதத்துல வந்து உங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வைக்கும். அண்ட் இந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸை என்னைக்குமே உங்களோட லைஃப்ல வந்து கண்டினியூ பண்ணாதீங்க. பாஸ்ட்ல இது வரைக்கும் நடந்த என்னென்ன விஷயம் இருந்திருக்கோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல, ஸோ அதே சேம் விஷயத்த வந்து உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த இந்த ஒரு மூமெண்ட்ல வந்து அந்த மாதிரி ஒரு தவறுகளை நீங்க வந்து பண்ணாதீங்க. ட்ரை டு பி அவாய்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் ஃப்ரம் யுவர் லைஃப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபார் த பீப்புள் லைக் செகண்ட் சான்சஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வென் கம்ஸ் டு யுவர் பர்சன். ஸோ அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கு அப்படின்றது.
தட் இஸ் கிளியர் கம்யூனிகேஷன் மெசேஜஸ் இங்கே வந்து இருக்கு. ஸோ உங்களை ட்ரீட் பண்ண விதம் ஒரு தப்பான விதத்தில் அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கே வந்து தெரியுது. ஸோ அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சடனாக அவங்களுக்கு வந்துட்டு லைக் இவ்வளோ தூரம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு அந்த பர்சனுக்கு வந்து தெரியல. அதனால என்னவோ இந்த சில ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மேஜர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். அவங்களாவே ஒரு சில ப்ராப்ளம்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பர்சன். சில விஷயத்தில் அவங்களுமே வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா டிஸ்டர்ப்டாக தான் வந்து இருக்காங்க. பிகாஸ் வி கேன் கிளியர்லி சி தட் அந்த ஒரு ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அப்படின்ற மெசேஜஸுமே வந்திருக்கீங்க. ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் இந்த பர்சனுமே இருக்காங்க. இங்கே வந்து லைக் ஹைலி எனர்ஜி நம்ம வந்து பார்க்குறப்ப நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக வந்து இருக்கீங்க. நீங்கள் இந்த பர்சனை வந்து மிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நிறைய அந்த ஒரு எப்படி சொல்றது லைக் அந்த ஒரு ஃபீல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இந்த பர்சனை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றது. அண்ட் இவங்களை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தில் அவங்களுமே வந்து ரிக்ரெட்டாக தான் வந்து செய்கிறாங்க. ஏன்னா அவங்க தரப்புல இருந்து மிஸ்டேக்ஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு கிளியராகவே வந்து தெரியுது. தட் இஸ் அ வெரி குட் சைன். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது தட் இஸ் அ வெரி குட் திங். பிகாஸ் சில பேர் வந்து ஈஸியாக வந்து அடுத்த பர்சன் மேலே பழிய போடுறதா இருக்கட்டும், அடுத்த பர்சனை டார்கெட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா தான் பண்ண மிஸ்டேக்ஸ் அவங்களுக்கு வந்து புரிய தான் செய்யுது. அண்ட் அதே மாதிரி சில விஷயத்துல அவங்களே வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க தரப்புல இருந்தே உங்ககிட்ட வந்து என்னன்னா லைக் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன விஷயமோ அதை அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்தே அந்த ஒரு செப்பரேஷனுக்கு என்ன விதமான விஷயம்லாம் பண்ணணுமோ அதை அவங்க வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ எல்லாமே அந்த பர்சனுக்கு வந்து புரியுது. அந்த ஒரு ரிக்ரெட்னஸ் அப்படின்றது இவங்களுக்குமே இருக்க தான் செய்யுது. ஓகே. அண்ட் இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஸ்டில் என்ன ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா ஸ்டில் நீங்கள் இந்த பர்சனை வந்து விரும்புறீங்களா, இல்லை இவங்களை நீங்கள் விரும்புறதுக்கு ரீசன் என்ன அப்படின்ற மாதிரியும் இவங்க வந்து அந்த ஒரு ஆச்சரியத்தோடையும் தான் இவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன நெகட்டிவான ஒரு குவாலிட்டிஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டில் இவங்க வந்து விரும்புறீங்களா அப்படின்றது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டாகவும் இருக்குது. அண்ட் அதுக்குரிய காரணமும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ த்ரூ உங்களுக்கு வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியராக கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன் நான் நம்புகிறேன். பிகாஸ் ஐ ஹோப் இது த்ரூ நீங்கள் உங்களோட லைஃப்க்காக ஒரு ரைட்டான ஒரு டிசிஷன் நீங்கள் வந்து எடுங்க. ஸோ தட்ஸோ உங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய அடுத்த அந்த ஒரு மேஜிக்கலான ஒரு லவ்வாக இருக்கட்டும், அந்த ஒரு மேஜிக்கலான ஒரு பாண்டா இருக்கட்டும், அதை நீங்க வந்து பாருங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த பாசிட்டிவான ஒரு சில திங்ஸ்மே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ கிளைம் திஸ் ட்ரீம் பை கமெண்ட் 111. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see here guys. ஐ ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசெண்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசெண்டாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களோட சேனலை வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டடி 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் ப்ளஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்கள் வந்து கொடுங்க. இன்ஸ்டன்ட்டாக இமீடியட்டாக நீங்கள் வந்து பர்சனல் லிங்க்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணணும், பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதர் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். டிஸ்பிளேஸ் இந்த வீடியோலுமே நான் டிஸ்பிளே பண்ணிருப்பேன். யூ கேன் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நீங்க வந்து ஏதாவது லவ் ஸ்பெல்லிங் வந்து பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவல்ஸ் ஆர்எல்ஸ் எனி கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி பிளாக் மேஜிக் ட்ராப்ஸ் ஏதாவது இருக்கு, ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியா நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்னாலுமே ஸோ டெஃபினட்டா அதுக்குரிய ரிமூவல்ஸ் ப்ராசஸா இருக்கட்டும் அண்ட் கரியர்ல ஏதாவது ஒரு சர்டன் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வேணும் ஃபைனான்ஷியல் லெவலில் அப்படின்னாலுமே ஸோ யூ கேன் அந்த ப்ரேயர் பற்றின டீட்டெயில்ஸ்க்குமே நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ரீச் அவுட் எதிர் மை வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். அண்ட் நான் சொன்ன மாதிரி லைக் கமென்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதோட உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுங்க. இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட லைஃப்க்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் இது போல இன்னும் மல்டிபிளேஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டரோரின்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அதை நீங்கள் போய் பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் அகைன் கைஸ் உங்களோட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. I love you all. Take care. Bye.